மகாபாரத போர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில நடந்துச்சுன்னு இதிகாசங்கள் சொல்லுது. உண்மையிலேயே வேற 2 பேருக்கு இடையில தான் நடந்துச்சு. அவங்க யாருன்னா, ஒண்ணு கிருஷ்ணர், இன்னொன்னு சகுனி. பாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணரும், கௌரவர்கள் பக்கம் சகுனியும் இருந்து தான் இந்த போரை நடத்துனாங்க. 2 பேரோட சதி திட்டங்கள் தான் இதுக்கு காரணமா இருந்துச்சு. சகுனியோட சதி போருக்கு காரணமா இருந்துச்சு. கிருஷ்ணரோட சதி பாண்டவர்கள் ஜெயிக்க காரணமா இருந்துச்சு. சகுனி அஸ்தினாபுரத்தை அழிக்கிறதுக்காக சதி பண்ணி சலைஞ்சவர். கிருஷ்ணர் அஸ்தினாபுர சந்ததிகளை காப்பாத்துறதுக்காக சதி பண்ணவர். கிருஷ்ணரோட சதியால தான் 4 பேர் மகாவீரர்கள் சாஞ்சாங்க. ஒன்று பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்தார். கர்ணன் வீழ்ந்தார். துரோணரும் வீழ்ந்தார். விதுரர் வில்லேந்தி வராமல் இருந்தார். இந்த 4 பேரும் பலமாக இருந்திருந்தா கௌரவர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. கிருஷ்ணரோட புத்திசாலித்தனம் தான் அவங்க 4 பேரையும் தோக்கடிச்சிச்சு. என்னடா கடவுளே சதி பண்ணி ஜெயிச்சாரே அப்படின்னு நாம் யோசிக்க வேண்டாம். எந்த திறமை நம்மக்கிட்ட இருந்தாலும் அந்த திறமையை கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அமையணும். அந்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். இதை தான் கிருஷ்ணர் சொன்னார். நாம் இதை இப்படி எடுத்துக்குவோமா?